நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. வருகிற வேளையிலே பார்த்தாள பார்வதியா ஆண்டவனே பகவானே அடியனோட வார்த்தை கேளும். எங்க வீட்டுக்கு போறாங்க? நீங்க வெளில முடியதுக்கு முன்னால நீங்க இல்ல யாராவது வீட்டுக்கு போனீங்க மூக்கல முனி நிக்கி பிறகு தென்காசில இருந்து கார்ல கூட்டு வந்தேன். பெரிய முனியா சின்ன முனியா? நானே பெரிய முனி. என் கூட வந்தா எப்படி இருக்கும்? சடா முனி. பேய் பிடிச்சா விட்டுரும், முனி பிடிச்சா சாமானியமா விடாது. முக்குல விட்டுட்டு வந்திருக்கேன். வெளில முடியதுக்கு முன்னால என் சத்தம் கேக்குற வரைக்கும் யாரு வந்தாங்கன்னா பிடிச்சுக்கோன்னு முனி பிடிச்சதுன்னு வைங்க, அம்மாட்ட தான் திருநீர் போடணும், அப்பதான் வெளியே போவோம். அதே மீறி வீட்டுக்கு போனாங்கன்னா என்ன செய்யும்? அதை மீறி என் வார்த்தையை மீறி யாராவது வீட்டுக்கு போனா தூங்கணும்னு தான் போவாங்க. யாராவது போனீங்கன்னா தூங்கும் போது கண்ணும் தெரியாது. என்ன புதுசா இருக்கு? தூங்கும்போது யாருக்கு தான் கண்ணு தெரியும்? கவனமா கேட்டா சிரிப்பாங்க, சரி இல்லன்னா கல்ல கொண்டு எறிவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. என்ன கண்ணு தெரியாம போட்டுமுங்க அப்படின்னு. அதனால அம்மா வந்து பிறக்க போற அம்மாவை கையோட வீட்டுக்கு கூட்டு போங்க. அதேதான் ஒத்தையில போக வேண்டாம், அருள் செய்வா. ஆகையினாலே நாகலோக பட்டணத்தின் வழியாக அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கும் வேளையில் அப்போ பார்த்து ஆள பார்வதியா ஆண்டவனே பகவான் நாகக்கண்ணி நாகராஜ் தவம் இருக்கும் விவரமே தான் அறிய வேணுமை. பார்வதியும் கேட்ட போது மருகித்தவ இருந்து வா குழந்தை ஒண்ணு வேணும் என்று குழந்தை ஒண்ணு இவர் கொடியத்தவ இருந்து வா அவளோ கொடியத்தவ ஆண்டவா பரம்பொருளே, ஒரு பிள்ளை வரத்துக்காகவா ரெண்டு பேரும் இப்படி ஒரு தவம் இருக்காங்க? ஆமா பிள்ளைக்குதான். குழந்தை வரந்தம்னு சொன்னா நீங்க உடனே கொடுக்க வேண்டியதானே? ஏய் பார்வதி, என்ன பகவானே, குழந்தை வரம்னா என்ன சக்கா புக்கா வியாபாரமா? என்ன இல்ல மார்க்கெட்ல விக்க மாங்காயா? 1 கிலோ வாங்கி கொடுக்க. கடையில விக்க கத்திரிக்காய் வாடி 1/4 கிலோ வாங்கி கொடுக்க. பிள்ளை வரம்னு சொன்னா அவங்க பாவ புண்ணிய கணக்குப்படி தான் நான் கொடுக்க முடியும். அதனால இவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்கு பார்க்கணும்டி, அப்பதான் கை குழந்தை கொடுக்கலாம். அப்படியானா நீங்க கணக்கு பாருங்க. உடனே பார்க்க வேண்டியதானே? கணக்கு பார்க்கணும்னா எங்க போவ? 133 பக்கத்துல இருக்கு. கணக்கு வேணும்னு சொன்னா கால்குலேட்டர் வேணும். என் கைட்ட பார்க்க முடியாதோ? எழுதி பார்த்தா நேராவும் கால்குலேட்டர்னா நம்பர் அடிச்சா போதும். நல்லா படிச்சு கிழிச்சோம்னா கால்குலேட்டர் வேணுமா? நான் கிழிச்சோம்னு ஓட சொன்னனோ? நீ தானே இங்கிலீஷ் படிச்சிருக்கேம்னே. ஆமா நான் படிச்சிருக்க தான் செய்றேன். இருந்தாலும் கால்குலேட்டர் இருந்தா வசதியா இருக்கும்னே. நான் கால்குலேட்டர்னா சீக்கிரம் பார்த்தறலாம். சரி உனக்கு கால்குலேட்டர் போட்டுருவோம். கால்குலேட்டர் சரி. அப்போ இந்த நாகராஜ நாகக்கண்ணையின் கணக்கை பார்க்கணுமானா சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார் வந்தா தான் கணக்கு பார்க்கலாம். அவர் வந்தா தான் முடியும். உன் கணக்கும் அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு, இந்த குடத்துக்கார கணக்கும் அங்கதான் இருக்கு. என் கணக்கு அங்க கிடையாது, எங்க ஒரு டீ கடையில இருக்கு. 4450 ரூபா இருக்கு. இல்ல குடுக்கணும்னு என்ன இருக்கா? 4450 ரூபா எதுக்கியா பாக்கி வச்ச? 3 மணி ஆயிட்டுனா சரி எங்க ஊர்ல முட்டை போண்டா போடுவாரு. கண்டிப்பா அவன் நான் கரெக்டா 3 மணிக்கே போய் உட்கார்ந்துருவேன். போண்டாட்டியை குடிச்சிட்டு இப்படி பாக்கி வச்சிருக்கேன். 3 முட்டை போண்டா சாப்பிட்டுட்டு சரி 2 டீ குடிப்பேன். குடிச்சிட்டு கணக்கு எழுதி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்துருவேன். சரிதானே? இப்ப 4450 ரூபா ஆகி போச்சு. இப்ப கடை வச்சிருக்காங்களா? இப்ப அந்த கடை பக்கம் போக மாட்டேன். இப்போ கடை அடைச்சிருப்பேன். மேக்க ஒரு கடை திறந்துருக்காங்க, அந்த கடைக்கு இப்ப போயிருக்கேன். உன்னைய மாதிரி உன்னை நம்பி ஒரு ஆளு கடையை வச்சாருன்னா போதும், ஊருக்குள்ள 4 பேர் உன்ன மாதிரி இருந்தாலும் போதும். 4 பேரா? இவர் ஒரு ஆளு போற ஊரை காலி பண்ணிடுவாருன்னு. மேல கடை
கையில இப்போ 150 ரூபாய் பாக்கி இருக்கு. 4500 5000 வந்த உடனே அந்த மனுஷனும் 4450 ரூபா வார வரைக்கும் பாக்கி கொடுத்திருக்காரு. என் மேல நம்பிக்கை கணக்கெல்லாம் கடையில உன் பாவ புண்ணிய கணக்கு நம்ம எல்லார் கணக்குமே அங்கதான் இருக்கு. நம்ம நினைக்கும் 4 செவத்துக்குள்ள முடிச்சிட்டோமோ நம்மளை யாரு பார்க்க போறா? நம்ம எடுத்தோம்னு பார்த்தாங்களா, நம்ம சொன்னோம்னு கண்டாங்களா? நம்ம சொல்லுவோமே, நம்ம எடுப்போமே, நம்மளை யாரு கேட்பான்னு நம்ம நினைக்கும். ஆனா மேல கூரையில உட்கார்ந்து ஒருத்தர் எழுதிக்கிட்டே இருப்பாரு. என்ன கூரையிலன்னா மேலையா? வானத்துல இருந்து கையில இருந்து இந்த சித்திரபுத்திர நயினார் எழுதுவாரியா? இந்த பையன் இந்த மாதிரி இடத்துக்கு போனா, இத களவாண்டு வந்தா, இந்த ஆளுகிட்ட இத சொன்னா, இந்த காரியம் செஞ்சா அப்படின்னு பாவமா புண்ணியமா பாவமா புண்ணியமான்னு எழுதுவாரு. கடைசி கணக்குல தெரியும் உனக்கு சொர்க்கமா நரகமான. அங்க போனா தான் தெரியும். அப்ப அப்பேற்பட்ட சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து நாகராஜ நாகக்கண்ணியின் கணக்கையே பார்க்க வேணும் என்று சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார்கள். அந்த நாகராஜ நாகக்கண்ணியின் கணக்கை பார்த்தார்கள். கணக்கில என்ன தெரியுது? ஆனா ஏ நாகராஜ மன்னவர், நாகராஜ மன்னவர் போன ஒரு சென்மத்தில் வேடவனதான் பிறன் 8 மாத சூழ்மான் அம்பாலை ஏந்திரு அதன் உயிரமாய்த்திரு மானை கொண்ட தோசத்தை மதலை ஒண்ணு கிடையா நாகக்கண்ணி வெண்கொடி மலையாள தேசத்தில் ஏ நாகராஜன் போன சென்மத்திலே மலை வேடவனாகவே பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பாலை ஏதிருக்கிறான், அதன் உயிரை மாய்த்திருக்கிறான். மானை கொண்டாலும் பரவாயில்ல, மான் வயத்துக்குள் இருந்தது ஒரு பெண் சிசுவு. பெண் பாவம் 2 பாவம் பொல்லாத பாவமடி. நாகராஜனுக்கு பிள்ளை கொடுக்க முடியுமா? ஒருபோதும் கொடுக்க முடியாது. சரி, இந்த நாகக்கண்ணி ஒரு பெண் தானே, அவ என்ன மாதிரி பெண்ணு இறக்க குணம் இருப்பா, அவளை ஒரு வார்த்தை பாருங்க அப்படின்னா சரி நாகக்கண்ணி கணக்க தான் பாப்போம்னு பார்த்தா நாகக்கண்ணி அவருக்கு மேல பெரிய பாவத்தை பண்ணி இருக்கா. அந்த நாகக்கண்ணி வெண்கொடியா நாகக்கண்ணி வெண்கொடி போன ஒரு சென்மத்தி மருத்துவமா தான் பிறன் 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திரு கருவ கலைத்திரு ஒரு மருந்த கொடுத்திரு பாடகத்தி சண்டா உருவ கலைத்திரு கருவளித்த இருவருக்கு கருவளித்த ஒரு கை குழந்தை என்னை போல் பெண்ணல்ல பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை ஒண்ணு கொடுக்க மங்கைக்கு மனம் இறங்கி மகளை ஒண்ணு கொடுக்க தாவத்துக்கு மனம் இறங்கி தாவத்துக்கு மனம் இறங்கி நீங்க தவ குழந்தை தாவத்துக்கு மனம் இறங்கி அங்கே பார்வதியும் சொன்ன
கொடுத்தா பின்னால நமக்கு விலை வருண்டு. அதனால நான் சொல்லுவதை கேளு. ரெண்டு பேருக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டாம், வா நம்ம கையிலைக்கு போவோம். பிள்ளை வரம் இருக்க வேணுமானா நான் என்னைக்கோ கொடுத்திருப்பேன். இவங்க செஞ்ச பாவத்துக்கு என்னால கொடுக்க முடியுமா? ஆண்டவா, அது போன சென்மத்திலே அவங்க பிறந்த பிறவி எப்படி? அப்படியான அந்த காரியம் செய்யத்தானே வேண்டி இருக்கும். ஆனா இப்போ இந்த சென்மத்திலே இரு பேர்களும் தன்னுடைய கவலையை மனதை உணர்ந்து உங்களை நினைச்சு தவம் இருக்கிறாங்க. பாவமே செய்திருந்தாலும் இவங்க தவம் இருந்ததுக்கு அப்ப என்ன அர்த்தம் இருக்கு? தவத்துக்கு மனமிறங்கி நீங்க தவ குழந்தை கொடுக்க வேணும் என்று சொல்ல ஆண்டவன் என்னாலே முடியாதென்றார். பார்வதா தேவி கண்டிப்பாகவே குழந்தை கொடுக்க வேணும் என்று சொன்ன போது இறைவன் முடியாதென்று சொல்ல அப்ப ஈஸ்வரியானவள் என்ன கேட்டா தெரியுமா? சாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவான், கல்லாய உம்மனது கடுகள உயிரங்களையா இரும்பாய உம்மனது இரும்பாய உம்மனது சாமி எள்ளள உயிரங்களையா உமக்கு எள்ளள சொல்ல மாட்டே, பொங்கி பொறிக்க மாட்டே, பூமாமன்னு சொல்ல மாட்டே, ஆக்கிய விக்க மாட்டே, ஆழமன்னு சொல்ல மாட்டே, பாத பூஜை முடிக்க மாட்டே, பாத பூஜை உங்களுக்கு பணிவிடையும் செய்ய மாட்டே. பெண்ணை கண்டால் பேயும் மனமிறங்கும் என்று சொல்லுவார்களே, ஆனா உங்களுக்கு இரும்பா இருக்கிற நமக்கு கொஞ்சமாவது எள்ள அளவு கூட இறங்கலையா? கல்லாவும் மனது கடுகளவும் இறங்கவில்லையா? ஆண்டவா, நீங்க மட்டும் இப்ப பிள்ளை வரம் கொடுக்கல, உம்ம பின்னால ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன், கைலாசம் வர மாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன். என்னைக்குமே நீங்க வரும்போது உங்களை எதிர்பார்த்திருந்து உங்களுக்கு பாத பூஜை செஞ்சு பணிவிட பார்ப்பேன். இன்னைக்கு என் பேச்ச கேட்டு நீர் பிள்ளை கொடுக்கலனா உம்மை எதிர்பார்க்க மாட்டேன், யாமுன்னு கேட்க மாட்டேன், பாத பூஜையில் உமக்கு பணிவிடையும் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பவும் இந்த ஆண்டவனுக்கு மனசே இறங்கல. மனம் இறங்காத ஆண்டவனுக்கு முன்னால இனியும் நாமல் இரு பேர்களை இப்படி விட்டு விடக் கூடாது. இவர்களுடைய தவத்துக்காகவே மனமிறங்கி தவ குழந்தை கொடுக்க வேணும் என்று அந்த தாட்சாகினி பார்வதா தேவி அந்த ஆண்டவன் இடத்திலே சொன்னா, நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன், பகவானும் கொடுக்காவிட்டா பார்வதியா நான் கொடுப்பேன், கடவுள் நீங்கள் கொடுக்காவிட்டா கடவுள் நீங்கள் கொடுக்காவிட்டா சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன், கடவுள் நீங்கள் கொடுக்காவிட்டா பார்வதி நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கு ஒன்றல்ல இரண்டல்ல அட்டகாலி அக்கானங்க 8 பேரா போய் பிறக்கணும் போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். பார்வதி சொன்னா, ஆண்டவா ஒரு நாகத்தின் வயத்துல போய் பார்வதி சக்தி நான் கருவாசனைக்க சட்டம் இல்ல, கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்ல, நீங்க எனக்கு மாற்று வரங்களை தாங்க நான் முதலையா போய் பிறக்க. அப்ப ஆண்டவன் சொன்னார், நீ போய் பிள்ளையா 2 பேருக்குமே கருவில பிறக்க வேண்டாம் பார்வதி, இந்த அவதாரத்துல உனக்கு கல்யாணம் இல்ல, நீ கன்னி அவதாரம் தான். அப்ப அக்காலங்க 8 பேரை அவதரிக்கணுமானா
நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா 48 நாள் ஒரு மண்டலம் முடிவதற்கு முன்னாலே ராஜநாகன் தன்னை அறியாமல் கொத்தி குடித்தாலும் குடித்து விடும். அதெல்லாம் வேண்டாம். நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் தெய்வ பிள்ளையாக அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாகவே கொடுத்து அது 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக அவங்க 2 பேரையுமே நீ பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக ஆதிபராசக்தி உன்னை 1008 சொருபத்தில அரை சொருபத்தை எடுத்து கரு உருவா சனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் சென்று வாழ்னார். வரம் கொடுத்தார். ஆண்டவை வழி அனுப்பி வைக்க பார்வதி அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாகவே கொடுக்க அங்க 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக அந்த 8 கலசத்தையும் தன்னுடைய அரண்மனையிலே மேலவாசல் கோட்டையிலே வட்ட வடிவமா அடுக்கி நாகம் தன்னுடைய உடலை சுத்தி அதன் பணத்தை மேலே போட்டு விரித்து 48 நாளாகவே தவமிருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அமிர்த கலசத்திலே யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாமி நாப்பேட்டா நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில அந்த 8 நல்ல கலசத்தில 8 கலசத்தில அங்க யாரெல்லாம் வந்து பிறக்க போறா தாய கலசத்தில தாய முதலாவது கலசத்தில தாய கலசத்தில கருமாரி அம்மா வந்து தான் பிறந்தா தாய இரண்டாவது கலசத்தில எங்க ஈஸ்வரி அம்மா தான் பிறந்தா அவன் மூணாவது கலசத்தில தாய முத்தார் அம்மா வந்து தான் பிறந்தா அவன் 4வது கலசத்தில ஏ நாக அம்மா தான் பிறந்தா அவ 5வது கலசத்தில செல்லி அம்மா வந்து தான் பிறந்தா அவள் 6வது கலசத்தில ஏ கலசத்தில அக்கினி காளி அம்மா தான் பிறந்தா அவ 7வது கலசத்தில ஏ மணப்பாக்கம் கன்னி அம்மா தான் பிறந்தா அவ 8வது நல்ல கலசத்தில தாய கலசத்தில வான துர்க்கை அம்மா தான் பிறந்தா தாய அம்மா வந்து பிறந்தாள் என்று நீங்க போடுங்க அம்மா ஒரு உலவ ஏ மணிமங்கலம் கருமாரிக்கு
சொல்லி வரத்த கொடுப்பாளா கையில எடுப்பா தாயே கப்பரையும் பிறந்திடுமா கப்பரையும் பிறந்திடுமா கருமாரி அம்மாளுக்கு கண்ணாரோட மேடையில் கப்பரையும் பிறந்தவோ கண்ணன் தங்கதான் பிறன் கப்பரையில் குழுவிடும் காரியத்தை யார் அறிவார் கப்பரைய கையிலெடுப்பார் கப்பரைய கையிலெடுப்பார் கண்ட மக்களுக்கு வரம் கொடுப்பார் ஏ கருமாரியம்மா மக்களுக்கு ஏ சாட்ட பிறந்திடுமா சக்தி கொண்ட மாரியம் சதுரகிரி மேடையில் சாட்டை பிறந்தவோ சதுராட பெண் பிறன் சாட்டையில் குலவிரும் சக்தியத்தை யார் அறிவார் சாட்டையவும் கையில் எடுப்பார் சாட்டையவும் சகல மக்களுக்கு வரம் கொடுப்பார் சகல மக்களுக்கு வரம் கொடுப்பார் தாயர் பம்பை பிறந்தவோ பெண்கொடியாதான் பிறன் பம்பையில குலவிருப்பார் பாக்கியத்தை யார் அறிவார் பம்பையவும் கையில் எடுப்பார் பம்பையவும் பார்த்த மக்களுக்கு வரம் கொடுப்பார் பார்த்த மக்களுக்கு ஏ தாயான செல்லியம்மா அம்மா பிறந்தவோ நாகம் கொட பிடிக்க நல்ல பாம்பு தாளார் பூவை கொலவை போல் புள்ள நரி தாளார் வானிருந்து விளையாடு வானிருந்து விளையாடு பயிர் தோக விரித்தார் மயில் தோகை வைத்தாடு தாய அம்மா வந்து பிறந்த போது அம்மா பிறந்த போது அக்கா தங்க 8 பேரு அவ பெண்ணுக்கு பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி அவ கண்ணுக்கு கண்ணழகி காது மூக்கு வடிவழகி மூக்கழகா முழியழகா முகத்தினோட அவ முகத்தினோட அம்மாளுக்கு முகத்தேனோட அவ முகத்தினோட தாய செக்க நல்ல சிவப்பழகி செந்தூர பொட்டழகி பங்கி நல்ல தலையழகி வானவல்லி பொட்டழகி வார நல்ல தலையழகி அவ குங்குமுக பொட்டழகி அவ பெண்ணுக்கான பெண்ணழகி என் தேவி கருமாரியம்மா இந்த நிலவுக்கு ஒப்பிடலாம் நீலம் வண்டுக்கு தான் சரியிட அவளை பொழுதுக்கு ஒப்பிடலாம் என் தேவி கருமாரியம்மா அவளை பொன் வண்டுக்கு சரியிடலாம் அம்மாளை போடு அவளை பொன் வண்டுக்கு நிலவுக்கு ஒப்பிடலாம் மாரியம்மாள நீல வண்டுக்கு சரியிடலாம் பொழுதுக்கு ஒப்பிடலாம் கருமாரிய பொன் வண்டுக்கு சரியிடலாம் சரிகிறா 1000 நாவு படைத்த ஆதி சேசனாலும் சொல்ல முடியாத அப்படி ஒரு அழகு ஆமா அழகு மஞ்சள் முகத்தழகி மையுருண்ட கண்ணழகி ஆமையா கோரத்தலையழகி குங்குமுக பொட்டழகி அழகி என் கோலக்காரி கருமாரியம்மா ஆமா அக்கா தங்கையர்களாகவே
8 பேர் அவதரித்து நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளைகளுக்கு மானிட பெண்ணா இருந்தா தாய் அமிர்தம் கொடுக்கலாம். அவ நாக வடிவமா இருப்பதனால காடு மலைகளிலே அலைந்து திரிந்து சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து நாவால் அமிர்தமிட்டால் நஞ்சு போய் சேரும் என்று தன்னுடைய வாளால் தேனை ஊட்டி வரிசையாகவே வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்த்து வரும்போது என் மாரியம்மா, காளியம்மா, முத்தாரம்மா, காந்தாரி, கருமாரி, சடமாரி, சந்தனமாரி, சக்தி கொண்ட முத்துமாரி, ஆங்கார ரூபம் கொண்ட அட்டகாளி 8 பேரையும் வளர்த்து வரும்போது ஆதி கையிலே பராசக்தியாகப்பட்ட பார்வதி ஆண்டவங்கிட்ட என்ன மாதிரி அழகு பெண்ணு இந்த உலகத்துல எங்கேயும் உண்டான்னு வேணும்னே கேட்டா. ஏன்னா நம்ம சக்தியில நம்ம அம்சத்துல அக்கா தங்க 8 பேரை படைத்திருக்கிறோம். இந்த காரியத்தை ஆண்டவன் மனசுல என்ன மாதிரி நினைக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு கேட்க பகவான் பார்வதி எண்ணங்களை அறிந்து கொண்டு அவளுக்கு ஆணவம் வரக்கூடாது என்று உன்னை விட உன் தங்கைமார்களை 2 மடங்கு அழகா இருக்கிறாள் என்று சொன்னார். அழகா இருக்கிறான்னு சொன்ன உடனே பார்வதி பார்த்தா ஏற்கனவே பெண்ண ஆசை பிடிச்ச பித்தேன் இந்த ஆண்டவன் அப்படிப்பட்டவர் அல்ல. பொம்பளை மனசுல அப்படி ஓடும் பாத்துக்கோ. வீட்டு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருந்தா அந்த ஊரு பிள்ளை வந்து கொண்டிருக்கும். கோவில் திருவிழாவுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வந்தா இந்த அம்மா வீட்டு வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டே நிப்பா. இந்த ஐயா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு கட்டுப்பீடி அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப இவ வேடிக்கை பார்க்கும் போது பீடி வாங்க வழி இல்லைன்னா அடிச்ச பீடியே திடீர்னு அணைச்சு வச்சிருப்பாரு. அதனால கட்டுப்பீடி அடிச்சுக்கிட்டு அப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு நம்ம ஊரு பிள்ளை பஸ்ல இருந்து இறங்கி வருதுன்னு அவருக்கு தங்கச்சி முறையா இருக்கும். ஏ தாயே நல்லா இருக்கியா, இப்பதான் ஊருக்கு வாரியோ, பிள்ளையெல்லாம் சௌரியமா அப்படின்னு இவர் சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருப்பாரு. வீட்டுல இருந்து வேடிக்கை பார்க்கவாரு நினைப்பா எவளையோ கண்ட உடனே இந்த பைய பல்ல காட்டி காட்டி பேசுதான். வீட்டுக்கு வந்தா மட்டும் நம்ம கிட்ட மூஞ்ச கருக்க வச்சுக்கிட்டு பேசுதான். குரங்கு மாதிரி இருக்கான். இந்த பைய வீட்டுக்கு வரட்டும். பருப்பு கடையில துடுப்ப கொண்டு இடிச்சு போடுதே மூச்சு. பருப்பு கடையில மாத்திட்டு இடிச்சிருக்கேன். அந்த இடிக்கிற பல்ல இடிச்சிருவோம். நல்ல பல்ல இழுச்சு இழுச்சு பேசுதான் அப்படின்னு கோவப்படுவா. அவருக்கு தங்கச்சி முறைதான், இவளுக்கு தெரியாது பாத்தியா. அவ ஏன் அப்படி கோவப்படுதான்னா நம்ம கிட்ட மட்டும் சந்தோஷமா இல்லையே இன்னொரு ஆளுகிட்ட சிரிச்சு பேசுதாரே, எங்க நம்மளை விட இன்னொரு மேல பாசம் அதிகமா வச்சிருவாரோன்னு ஒரு பயம். அதுதான் காலப்போக்குல சண்டையா மாறி போயிருது. அது ஒரு பாசம் தான், அது பயமாகி பிறகு சந்தேகமாகி குடும்பமே 2 ஆயிரும் பாத்துக்கும். சந்தேகம் என்பது சரக்கு, அது சகல இடங்களிலேயும் இருக்கு. சந்தேகம் மட்டும் என்னைக்கும் வரவே கூடாது. அதுதான் கண்ணதாசன் சொன்னார். என்ன சந்தேக கோடு அது சந்தோஷத்துக்கு கேடுன்னாரு. ஆனா பெண்ணு நம்பணும், பெண்ணு ஆணை நம்பணும். ஆமா, சந்தேகம் ஒரு சரக்கு, அது வீட்டுக்குள்ள வந்துட்டுனா என்ன ஆகும்? சந்தோஷம் ஓடியே போயிரும். அது முன்வாசல் வழியா வந்தா சந்தோஷம் பின்வாசல் வழியா போயிரும். பரவே அதனால சந்தேகம் என்பது ஒரு கேன்சர் மாதிரி. அது வந்தா சும்மா விடாது. 2 அடி எப்படி கீழே போட்டு மிதி அடிச்சாலும் பிடிச்சாலும் சந்தேகம் மட்டும் வரக்கூடாது. நீ நானும் ஒண்ணு சேர்ந்துக்கிடணும். நைட்டு சண்டை போட்டா காலையில கூடிரணும், காலையில சண்டை போட்டா நைட்டுக்குள்ள கூடிரணும். அதான் நல்ல குடும்பம். பல்கலைக்கழகம். அப்போ இந்த பார்வதி பகவான் நம்ம மேல பல்வலி இல்ல, பல்லுவலி உனக்கு இருக்கு. நான் மச்சினிச்சி வீட்டுக்கு போகணும்னு பாக்க என் வீட்டுக்காரி விட மாட்டுக்கா. உனக்கு அங்க என்ன வேலை? என் சவலப்பாடி வெளிநாட்டுல இருக்காரு. இருக்கட்டும், நான் வாரத்துக்கு 2 வாட்டி போய் என் மச்சினிச்சிக்கு அரிசி பருப்பு வாங்கி போட்டு வருவேன். வேற ஆள் இல்லையோ? அங்க ஆள் கிடையாது. சரிதான் போயிட்டு வரும். ஆமா, அதானே ஆட்சி ஒரே போட்டு அடிக்கா. அப்ப இந்த பார்வதி எங்க ஆண்டவன் நம்மள மறந்து நம்ம அக்கா தங்கையர் தான் அழகா இருக்கான்னு சொல்லுதாரு. ஒருவேளை அவளை மனைமுடித்துக் கொள்வாரோ? இன்னைக்கு சின்ன பிள்ளை இப்பவுமே இப்படி சொல்லுதாரு, நாளைக்கு வளர்ந்து வாலிபமாகி வந்தா நம்மள மறந்துடுவார்ல. அப்ப ஒரு தாலி 9 பங்கு போட்டுருவாரு. அதனால நம்ம தாலிக்கு பங்க வந்து சேர்ந்துரும் என்று பயந்து போன பார்வதி காளியர்களையே கைலாசம் கொண்டு வர வேணும் என்று கண்ணபிரானை வரவழைத்து 8
பேர்களையுமே கைலாசம் கொண்டு வந்தார். அவ இருக்கும் அழக பார்த்தா அழகா இருப்பான்னு சொன்னார. பாவி மகா இப்படி ஒரு அழகா இருக்காரு, பெண்ணா இருப்பாளா பேயா இருப்பாளா, மோகினி மாதிரி இப்படி அழகா இருக்காளே இந்த மாரி காளி, இனி இவ 8 பேர் நமக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம். ஆண்டவன் போகாத இடத்திலே இவளை வளர்க்க வேணும் என்று அண்ணனிடத்திலே சொன்ன பார்வதி சந்தனமாம் சோலையிலே மூவாசி விருத்த முனிவர் சந்தனமகா முனிவரிடத்திலே ஒப்படைத்தார். அவரோ தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து 16 வயது வரைக்கும் பக்குவமாகவே வளர்த்தார். 16 வயதிலே அம்மா பக்குவதி பெண்ணாக பூத்து புஷ்பவதியான உடனே கன்னி பெண்ணா இருக்கும் நாமளுக்கு அம்மாவும் அப்பாவும் அருகாமையில வேணும். இதுவரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்தா நமக்கு யாருன்னு தெரியல, அதனால அம்மா அப்பாவை அறிய வேணும் என்று ஆண்டவனை என்னை அக்கினி யாகத்தை வளர்க்க அக்கினியின் வெக்கை தாங்காத ஆண்டவை அழுது புலம்பினார். பார்வதி யாகத்தை அணைக்க வேணும் என்று சந்தனமா சோலைக்கு வந்து பார்க்க யாகத்தை அணைத்து போடாமா இறைவன் மாண்டு விடுவார் போல் தெரியுது. ஆண்டவனுக்கு அக்கினா பிடிக்காதடி அப்படின்னு எவ்வளவோ அம்மா சொன்னா, ஆனா கருமாரி அம்மா கேட்கல. நான் வளர்த்த யாகத்தை என்னால் அணைக்க முடியாது, ஆண்டவனை காப்பாற்றும் தத்துவம் அன்பு இருந்தா நீயே போய் அக்கினில இறங்கு போனா. பார்வதா தேவி ஆண்டவனை காப்பாத்த அக்கினி யாகத்தில இறங்க பார்த்தா கருமாரி அம்மா அக்கால கோபத்துல சொன்னமா படக்குன்னு இறங்கிட்டாள. சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதனால சக்திக்கு உயிர் கொடுக்க கண்டிப்பா ஆண்டவன் வருவார். அவர் வரும்போது நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவார். இவளோட அக்கினில இறங்கிட்டா நம்ம அம்மா அப்பாவையும் தெரிந்து கொள்ளலாம், கண்டிப்பா உயிரையும் கொடுப்பார். அப்படி என்று சொல்லி அவ அம்மா காளி 8 பேரும் அக்கினி யாகத்தில இறங்குவாளா. அப்ப யாகமெல்லாம் அழிந்து போச்சு. பார்த்தாரே பகவானோ இவளுக்கு உயிர் கொடுக்க வேணும் என்று தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, திருவிரம்பா தட்டுவாரா. தீர்த்தம் கொண்டு தெளித்த போது என் தேவிமார்கள் 8 பேரும் தூங்கி முழித்ததை போல் சுந்தரமா எழுந்து வாரா. எழுந்தரித்து வார போது ஆண்டவன் பகவானும் பேர்நாமம் கொடுப்பாரா. நீ மாறி மாறி பிறந்ததால தாய மாரியம்மா ஓம் பெயரு, நீ கருகி உருகி பிறந்ததால என் கருமாரி ஓம் பெயரு, சடையோடு பிறந்ததால சடமாரி ஓம் பெயரு, சந்தனமான் ஜோலையில சக்தி வந்து பிறந்ததால சந்தனமாரி ஓம் பெயரு, சடமாரி சந்தனமாரி தாய சக்தி கொண்ட முத்துமாரி. அட்டகாலி 8 பேருக்கு வடக்கு முகம் அமர்ந்ததாலே வடக்குத்தியா உந்தன் பேரு, தீயதில பாய்ந்ததாலே தீப்பாச்சி அம்பிகையா ஓடியா அக்கினியில் பிறந்ததால அக்கினி காளி ஓம் பெயரு. வாராளம்மா வாராளம்மா எங்க கருமாரி வாராளம்மா ஆடி வர அம்மாளுக்கு அக்கினியில பிறந்தவளா பத்தினிய மாரியம்மா அந்த ஈராறு தன்னதியில அம்மா இருக்கன்குடி அமர்ந்தவளா தாய் இருக்கன்குடி மாரியம்மா. நீ சித்தார்த்தா தண்ணியில ஓடியா மணிமங்கலம் கருமாரி சின்ன பெண்ணா வந்தவளா. நீ பாலாத்தி தண்ணியில ஓடியா பச்சை பெண்ணா வந்தவளா. அவ கங்கையாத்து தண்ணியில கருமாரி அம்பிகையா அவ கன்னி பெண்ணா வந்தவளா. வைகையாத்து தண்ணியில நீ வயசு பெண்ணா வந்தவளா. கருமாரி அம்மாளுக்கு நீங்க போடுங்கம்மா ஒரு குலவ தாய பொன்னான மலை குலவ. அவ வேப்பிலைய கையில எடுப்பான் தாய வேதனைய தீர்த்திடுவான். அவ வாக்கு சொல்லும் தெய்வம் அம்மா
ஏ வரம்பரிய கருமாரி ஏ ஊரு எல்லாம் ஓம்பையரு ஏ உத்தமிய மாரியம்மா இந்த உலகம் எல்லாம் உன்போகலாம் ஏ கருமாரி அம்மாளுக்கு நாய நாடு எல்லாம் ஓம்பையரு ஓடியா மணிமங்கலம் கருமாரி நகரம் எல்லாம் உன்போகலாம் நான் உன்ன போல தேவதைய நான் உலகத்தில பார்த்ததில்லை கருமாரி அம்மாளுக்கு கொட்டு மேல முழக்கத்தோடு அவ குலவ போட்டு வருவாளா தாய வெள்ளோடு முரசோடு ஏ தேவி கருமாரி அம்மா அம்மா விளையாடி வாராளே அவ சிங்க முக வாகனத்தில் ஏ சீறி கொண்டு வாராளம்மா கத முக வாகனத்தில் ஏ கண்ணன் தங்க வாராளம்மா எம்மா ஆடி வரும் கருமாரிக்கு அவ அப்போ நல்ல சடையழகு ஏ அங்கார ரூபக்காரி அவ ஆயிரம் கண்ணுடையா ஏ அம்பிகையா கருமாரி ஏ வீரப்பல்ல விரிசடையா சாய விரித்தாடும் தலைமுடியும் ஏ தேவி கருமாரி அம்மா நீ வந்தாலும் போதும் அம்மா தாய வினைகள் எல்லாம் விலகி போகும் திருநீரு போன இடம் தாய ஒரு குறையும் வந்திடாது ஏ பொல்லாத காளியம்மா மாறி மாறி விழுந்ததால ஏ மாரியம்மா ஒம்பையரு நீ கருகி உருகி விழுந்ததால ஏ கருமாரி ஒம்பையரு ஏ அக்கா தங்க 8 பேரும் அவ ஆடி வரும் வேளையில கூட்டமிட்ட மடைகளோடு அவ கூத்தாடி வாராளம்மா அவ வட்ட நல்ல பொட்டுக்காரி சரியப்பட்டு சேலக்காரி ஏ வந்தாலும் போதும் அம்மா ஏ வரம்பரிய மாரியம்மா வெல்வம் எல்லாம் விலகி போகும் திருநீரு போன இடம் தாய ஒரு உரையும் வந்திடாது ஏ உத்தமியா மாரியம்மா ஏ ஊரு எல்லாம் உந்தன் பேரு தாய உலகம் எல்லாம் உன்புகலாம் அவ காப்பு மிட்டா வளையமிட்டா ஏ கருமாரி அம்பிகையா அவ கண்ணாடி வளையலிட்டா அவ காப்பு கலகலங்க கைவளையல் ஓசையிட ஏ கருமாரி அம்பிகையா உன் காப்பு 2 கலகலங்க கைவளையல் ஓசையிட ஏ கட்டழகி மாரியம்மா உன்னுடைய பேரை சொன்னா உள்ளம் பறக்காது தாய உருக்குருவில் ஆண்டாது ஏ நாகம்மா மாரியம்மா அவ பிள்ளை இல்ல மக்களுக்கு பிள்ளை வரம் கொடுப்பா அவ மதலை இல்ல மக்களுக்கு என் தாயான மாரியம்மா மதலை வரம் கொடுப்பா குழந்தை இல்ல பேர்களுக்கு தாய குழந்தை வரம் கொடுப்பா அவ மாலை இல்ல மக்களுக்கு மன மாலை வரம் தந்திடுவா நீ வாக்கு சொன்னா தப்பாது ஏ மங்கோங்கலம் காளியம்மா வரம் கொடுத்த பையாது உன்னை நம்பி வந்த மக்களுக்கு அவ நல்வாக்கு சொல்லுவாளா அவ சந்தானமா தோலையில 2வது உயிர்கள் வாங்கி ஈசனோட இடமதியில கோட்டை போடு வரங்கள் வாங்கி அவ முப்புறத்து கோட்டையில 50 வருட காலம் கோட்டை கட்டி கொலுவிருந்தான் ஏ கோலக்காரி கருமாரி அவ 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி அம்மாளோட கோட்டையில ஹரிசிரிக்க சிவன் சினக்க அட்ட காளி கோட்டை தீப்பிடிக்க ஏ தீப்பிடித்த வேளையில கருகி உருகுவாளா அப்ப கடவுளந்த பகவானும் மகுடனை வதை முடிக்க இந்த மாரியம்மா வேணும் என்று முப்புறத்து கோட்டையில 3வது உயிர்கள் வாங்கி தாயான மாரியம்மா அச்சரீசி வனமதியில மகுடனை வதை முடித்து
பரிசோதிக்க வேணும் என்று பகவானுக்கு போடுவாளா அவ முட்டு போட்டு முட்டிறக்கி முத்துமாரி அம்பிகையா என்ன என்ன செய்வாளானா ஆண்டவன் இடமதியில வைரவர அழைத்து கொண்டு ஆக்குவர அழைக்க வர அம்பிகையா கருமாறி கொல்லும் மரம் வெல்லும் மரம் கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து கருணசங்கிலி வருவதம்மா எடுப்பாரு வைப்பாரு ஏழைகள்லாம் ஒரு சுனையா அவ இருட்டு நாடு கடலை விட்டு ஏக போக நாடு விட்டு போகராத பட்டணம்மா புகழ் பெருகி வாராளே சீர்காழி சிதம்பரம் அவ தென்மேற்கு அண்ணாமலை மாயவர கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக எங்க எங்க போவோம் என்று அவ தென்காசி தன்னதியில குச்சாலம் தன்னதியில குளிர்ந்த தீர்த்த ஆட வேணும் அவ அறிவிக்கிற நீராடு குச்சால நாதரையும் குழல் வாய்மொழி அம்மாளையும் கண்டு வெல்ல தான் வணங்கி அவ குச்சாலம் தன்னை விட்டு தென்காசி தன்னடியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா அவர்களையும் தான் வணங்கி அவ அங்கிருந்து பயணமாகி தென்காசி தன்னை விட்டு திருநெல்வேலி தன்னதியில நெல்லையப்ப சாஸ்திரிய காண்டிமதி அம்மாளையும் கண்டு மெல்ல தான் வணங்கி அவ அங்கிருந்து பயணமாகி கோவில்பட்டி பாதை கூடி சங்கரன் கோவில் வழியாக சங்கரன் ஐயனார கோமதிய தான் வணங்கி சங்கரன் கோவில் தன்னை விட்டு அவ எங்க எங்க வாராளானா ராஜபாளையம் வழியாக மதுரை வாராளே மதுரை தன்னதியில சொக்கரையும் மீனாட்சிய கண்டு மெல்ல வணங்குவாளா அவ அங்கிருந்து பயணமாகி மதுரை தன்னை விட்டு திருச்சி பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி எங்க எங்க வாராளானா செங்கல்பட்டு பாதை கூடி வாராளே கருமாறு அவ மணிமங்கலம் பாதை கூடி மணிமங்கலம் வந்தல்லவோ பைபாஸ் பக்கத்தில ரோட்டுக்கு தென்புறத்தில் என் தாயான கருமாறு அவ கிழக்கு முகமாக என் தேவி கருமாறு அம்மா இந்த மணிமங்கலம் பாரதி நகருமா நன்னகரத்திலே வந்து அம்மா பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்திலே தென்புறத்திலே கிழக்கு முகமாகவே நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை அம்மாளுக்கு குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் தெய்வ வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த ஊர் வாழ மக்களையும் கருமாரி அம்மாளை வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் மக்களை அம்மா ஒரு பயிராகவே வளரச் செய்து மக்கள் ஓர் பயிராக கருமாரி அம்மா வேலையாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். தன்னனாதினம் தன்னானம் தனதானனாதினம் தன்னான் தன்னனாதினம் தன்னானம் தனதானனாதினம் தன்னான் தன்னானாதினம் தன்னானம் தனதானனாதினம் தன்னான் தன்னானாதினம் தன்னானம் தனதானனாதினம் தன்னான் தன்னனாதினம் தன்னானம் தனதானனாதினம் தன்னான்
தன்னானே தனதார நாதிரம் தன்னன நாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னாதிரம் தன்னானே தனதார நாதிரம் அவ மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு தென்னாடு காத்தவ கருமாறிக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா தென்னாடு காத்தவ கருமாறிக்கு தான் தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா அம்மன் பிறந்தது அயோத்தி அவ சட பிறந்தது சதுரகிரி அம்மன் பிறந்தது அயோத்தி அவ சட பிறந்தது சதுரகிரி வெம்பு பிறந்தது வேதகிரி அவ விளையாட வந்தது மணிமங்கலம் வெம்பு பிறந்தது வேதகிரி அவ விளையாட வந்தது மணிமங்கலம் மஞ்சிமலையில வேட்டையாடி அவ மலையான கூட்டத்தை சங்கரித்து மஞ்சிமலையில வேட்டையாடி அவ மலையான கூட்டத்தை சங்கரித்து மயங்கி வரலாம் மாரியம்மாளுக்கு மயில குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா மயங்கி வரலாம் மாரியம்மாளுக்கு மயில குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா அவன் வெற்றிலை பாக்கு வளம் தேங்க மறி எத்தனை ஹெட்டலும் தான் கொடு வெற்றிலை பாக்கு வளம் தேங்க அவ எத்தனை ஹெட்டலும் தான் கொடு அள்ளி வரந்தர மாரியம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா அள்ளி வரந்தர மாரியம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஊருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூட ஐயா வசந்த பட்டணம் இந்த ஊர் ஊருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூட ஐயா வசந்த பட்டணம் மணிமங்கலம் பட்டணத்தில் உள்ள மாரியம்மாளுக்கு பரந்த கும்மி அடிங்களம் இந்த பட்டணத்தில் உள்ள கருமாரிக்கு பரந்த கும்மி அடிங்களம்மா ஆத்து மணலையை சோறாக்கி அவ அவரம் புவ கறி சமைத்து ஆத்து மணலையை சோறாக்கி அவ அவரம் புவ கறி தேக்கையில சோறு போட்டு அவ திரட்டி தும்பல மாறியம் தேக்கையில சோறு போட்டு அதை திரட்டி தும்பல மாறியம் மாயலையில சோறு பொங்கி அவ பலா கொப்புல நெய்யலை மாயலையில சோறு பொங்கி அவ பலா கொப்புல நெய்யலை மின்னிட்டா முச்சி விளக்கேத்தி அவ வேடிக்கை பாப்பல மாறியம் மின்னிட்டா முச்சி விளக்கேத்தி அவ வேடிக்கை பாப்பல மாறியம் அவ எத்தனைய ஊர் இருக்க அவ அத்தனையுமே தான் கடந்து எத்தனைய ஊர் இருக்க அவ அத்தனையுமே தான் கடந்து மணிமங்கலம் ஊருக்குள்ளாம கொலவிருக்க வாரா பாரதி நகர் ஊருக்குள்ளாம கொலவிருக்க வாரா இதுவரைக்கும் எங்களை வில்லிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் வந்து அமர்ந்திருந்த 10 கோடி பெருமக்களுக்கும் எங்களை வரவழைத்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் ஐயா அவர்களுக்கும் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் நாமளுக்கு ஒளி அமைத்து தந்த உரிமையாளர் அண்ணார் அவர்களுக்கும் பொறுமையாக அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அண்ணார் அவர்களுக்கும் அன்னதானம் போட்டவர்களுக்கும் ஆதரித்த செல்வச்சீமான் அனைவர்களுக்கும் இதுவரைக்கும் நேரம் அளித்து எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் காவல் புரிந்திருந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் எங்களுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
இந்த வைபவங்களை முழுவதுமாக நீங்கள் பார்ப்பதற்காக ஜித் டிவி JITH டிவி அப்படின்னு உங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா இந்த ஜித் டிவி அம்மா பண்ண எல்லா நிகழ்ச்சியும் அதில் வெளியே வரும். நீங்கள் பார்த்து கண்டுகளித்து நீங்கள் மகிழலாம். ஜித் டிவி JITH ஜித் டிவின்னு உங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், எல்லாம் வரும். சரியா? நன்றி.